செப்டம்பர் மாதம் வந்துருச்சுன்னா உங்கள் காட்டில் மழை தான், என்ன கவலை இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது தனியாக விட்டுருங்களேன், நான் பேசாமல் நிம்மதியாக இருக்கேன், நிம்மதி எங்கேயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சினாரியோ உருவாகும். இந்த தடவை பௌர்ணமியோட ஆவணி ஊட்டத்தோட ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். மேக்சிமம் இந்த தடவை முடிஞ்சா சிம்மராசிக்காரங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய வித்தையில் இல்லை, காசு பண்ணலாம், செலவு பண்ண வேணாம். 4ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதிக்கு பார்வை கொடுக்குறாரு. அப்போ உடைமை என்று சொல்லக்கூடிய அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருமண வாய்ப்பு அதிகரிக்கும். இது அஷ்டம சனியில் திருமணமா? எஸ், சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, தனக்கான கௌரவம், தனக்கான அடையாளம், தனக்கான அங்கீகாரம், தனக்கான தலைமைத்துவம், கமிட்மெண்ட் த கோர் இஸ் ஈக்குவல் டு சிம்மம். நிறைய ராகுவோட காரகத்துவம் இயங்கும்போது நிறைய இந்த உளுந்த வடை, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இதெல்லாம் இந்த மாதம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன ஆகும்? வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கொப்பளங்கள் வராமல் பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் பெரிய டாஸ்க் தான். ஓகே, சிம்மராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடை தாண்டி இந்த தடவை பிள்ளையாருடைய வழிபாடும் கால பைரவருடைய வழிபாடும் மிகப்பெரிய ஒரு நல்லவையை தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கு எனக்கு. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையா செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி? அமைதியா இருங்க, நீங்க எதுவும் ராசி பலன்லாம் சொல்ல வேணாம், நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம். ஒவ்வொருத்தங்களா வந்து ஒவ்வொரு ராசி பலனா சொல்லிட்டு சரி டென்ஷன் ஆகாங்க, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். ஓகே, சிம்ம ராசிக்காரங்க தெரியும் கடவுளுக்கு யார் எங்கே அடிச்சா ஒழிக்கணும், அதனால கொஞ்சம் அப்படி வேலை லைட்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஆனால் 15 நாள் தான், 15 நாளுக்கு அப்புறம் வேற லெவலில். செப்டம்பர் மாதம் வந்துருச்சுன்னா உங்கள் காட்டில் மழை தான், என்ன கவலை இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் படி இந்த மாதம் இயங்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே ஒன்றை விட ஒன்று அப்படின்னு பார்த்துட்டே போகும்போது எல்லா கிரகத்தையும் விட வலிமை வாய்ந்த கிரகம் கேது. அந்த கேது இந்த தடவை சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருந்து இந்த ஆவணி மாத பிறப்பு என்பது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி சூரிய கிரகணத்தோட தான் அது அப்படி தான் நான் எடுப்பேன். இங்கே தெரிய போகிறதில்ல, பட் ஸ்டில் அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய தலைமைத்துவத்தை கொஞ்சம் அப்படி மழுங்கடிக்க செய்யும். 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட வந்து உட்காந்துருக்காரு, அவரும் கேது பிடியில் மாட்டுறாரு. அப்போ குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கும், இல்லை குடும்பத்தை போய் பார்க்கவே முடியாமல் வேலை பளு அதிகமாகி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி ஃபேமிலியோடு இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு சினாரியோ மண்டையை போட்டு குழப்பம். நான் தனியாக விட்டுருங்களேன், நான் பேசாமல் நிம்மதியாக இருக்கேன், நிம்மதி எங்கேயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சினாரியோ உருவாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்குவார். அப்போது 3ஆம் தேதியில் புதன் வந்துடுவார். குடும்பமாக இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. குடும்பமாக சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள். ஃபேமிலிட்ட உட்காந்து கன்சல்ட் பண்ணி சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் மேடம் எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம். இந்த 3ஆம் இடம் இருக்குல்ல, இதுதான் வந்து கம்யூனிகேஷன். 3ஆம் இடம் தான் காதல். 3ஆம் இடம் தான் வந்து தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பர்சனுடைய இந்த ஆளுமையை சொல்லக்கூடிய ரொமான்டிக்கெல்லாம் 3ஆம் இடம். அப்போ அந்த இடம் சுக்கிரன் வெளுத்திருக்கான் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம். இந்த சகாராவில் சாரல் பெய்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே இது மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்துருக்கும் போது உங்கள் தசாபுத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக மாறும். இல்லை அப்படின்னா வேலையில் ஏதாவது ஒரு தடைன்றது எப்படின்னா உங்கள் மேலே பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இதை பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை, இல்லை இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று. அது வாட் எவர் இட் இஸ், அது ஆண்களுக்கு தான் இல்லை, பெண்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நான் அந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி அதை சமைக்க முடியாமல் வேறு ஏதாவது போகுது. நீங்கள் நான் ஆஃபீஸ் போய்ட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சினா அதில் ஏதாவது ஒரு சின்ன இது வருது. அப்போ இந்த முதல் ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும். எப்பயுமே இந்த கேதுவால் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு இது சொல்லி கொடுக்குறேன். மாதமும் ஆவணி மாதமாக வேறு இருக்கிறது. அப்படியே இந்த தடவை பௌர்ணமியோட ஆவணி ஊட்டத்தோட ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். மேக்சிமம் இந்த தடவை முடிஞ்சா சிம்மராசிக்காரங்க எல்லாருமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய வித்தையில் இல்லை, காசு பண்ணலாம், செலவு பண்ண வேணாம். நிலாவோட ஒரு 3 வாக் போயிட்டு வாங்க, போங்க. அப்படியே போயிட்டு பௌர்ணமி நிலவில் அந்த ஒளியை வாங்கி ரிசீவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு தேவையில்லாத வேலையெல்லாம் உங்களை பார்க்க மாட்டார்.
ஸோ சிம்மராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு 3 வாக் போயிட்டு வர்றது, அப்படியே தண்ணியோட கனெக்ட் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு ஆறு ஏரி குளம் இருந்தால் தண்ணியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியான சஞ்சர நிலைவுகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வாவ் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதிக்கு பார்வை கொடுக்குறாரு. அப்போ உடைமை என்று சொல்லக்கூடிய அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திருமண வாய்ப்பு அதிகரிக்கும். இது அஷ்டம சனியில் திருமணமா? எஸ், சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். திடீர்னு உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க இந்த 2ஆம் வீட்டு ஆட்சி பணம் வாங்கியிருக்காரா, அவர் புதன் வேறையா, கம்யூனிகேஷனோட கனெக்ட் ஆவாரா, கண்டிப்பாக ஃபோன் வாங்குவீங்க, ஃபோன் மாற்றுவீங்க, ஃபோன் ஏதாவது ஒன்று கீழே விழுந்து ஃபோனை ரிப்பேர் கடை கொண்டு போவீங்க. ஃபோன் மூலமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்ச விஷயம்லாம் மாற்றுவீங்க, வண்டியை சரி பண்ணுவீங்க. நிறைய நாள் இருக்கக்கூடிய அந்த காரியம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தாண்டிட்டீங்க, அவ்வளோதான். இந்த அம்மா துண்டு கிணறு தாண்டியாச்சு. ஏன் சாமி திருண்டு, அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் கேது நட்சத்திரத்தில் வேற பயணப்பட்டு இருக்காரு. நிறையா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களோன்ற ஆதங்கம் தான் இந்த தடவை அதிகமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் பெருசாக எனக்கு நெகட்டிவாக தரல. நான் எப்பயும் சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்களா காசு பணம் பொண்டாட்டி வேலை அதுதான் சிம்மம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, தனக்கான கௌரவம், தனக்கான அடையாளம், தனக்கான அங்கீகாரம், தனக்கான தலைமைத்துவம், கமிட்மெண்ட் த கோர் இஸ் ஈக்குவல் டு சிம்மம். அப்போ இந்த தடவை அதில் தான் செக் வைக்க போகிறான் கடவுள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம், மற்றபடி எல்லாமே சூப்பர். செப்டம்பர் மாதம் வரதுக்கு அந்த 17 தேதியிலேருந்து 30 தேதி வரைக்கும் எவ்வளோ, அவ்வளோதான். ஒரு 10-15 நாள் அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பர். நிறைய செப்டம்பர் மாதம் 6-7 தேதிக்கு அப்புறம் கிஃப்ட் கிடைக்கும். கிடைச்சதுன்னா சொல்லுங்க என்கிட்ட. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பார்வை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு உடைமை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலேருந்து யாராவது கொடுப்பாங்க. வீட்டில் இருக்காது. இப்போ சிம்மராசிக்கார குழந்தைங்களாக இருந்து வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாரோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் கணவரோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க யாரோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சுக்கிரன் தான் பைசா பர்ஸை குடிக்கூட, கண்டிப்பாக மணி பர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிடைச்சா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். பர்ஸ் வாங்குறது, மணி பர்ஸ் வாங்குறது, ஏதோ ஒரு வேலெட் வாங்குறது, பண ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் சரியாருதுன்ற மாதிரி இருக்கும். நிறைய ராகுவின் காரகத்துவம் சிம்மத்துக்கு இந்த இயங்கிட்டே இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் ஆல்மோஸ்ட் ராகு வந்து உட்காந்துருக்காரு. நிறைய ராகுவோட காரகத்துவம் இயங்கும்போது நிறைய இந்த உளுந்த வடை, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இதெல்லாம் இந்த மாதம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஆகும், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கொப்பளங்கள் வராமல் பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் பெரிய டாஸ்க் தான். ஹெல்த் வைஸ் இந்த கொப்பளங்கள்லாம் வராமல் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தூங்குங்க சாமி. நான் திரும்ப சிம்மத்தை ஒரு 4 மாதம் 5 மாதம் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தவர்களுக்காக உங்கள் உடலிலேயே கெடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்குன்னு புள்ள குட்டி இருக்குது, உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, நீங்கள் அதை பாருங்க கூவிட்டே தான் இருக்கேன். நிறைய ரிஜெக்ஷன் நடக்கும். நிறைய நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு செப்டம்பர் மாதம் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறையவா இருக்குது. அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. போயிட்டு ஒரு இடத்துல ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட். சிம்மத்துக்கு நான் முடியாத விஷயம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு உடனே கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. இதை பண்ணி தரேன் அதை பண்ணி தரேன்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இயல்பாகவே சிம்மம் கொஞ்சம் எஸ்கேபிசம் கமிட்மெண்ட்டில். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ கமிட்மெண்ட்டே வேணாம். இன்லாஸோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் மாமனார் மாமியார் வீடெல்லாம் 3ஆம் இடம், அதன் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும் செப்டம்பருக்கு மேலே. பட் ஸ்டில் அது வரைக்கும் உங்களுடைய இன்லாஸோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்பு, அது பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. உங்களுடைய அண்ணன் தம்பி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். இந்த அக்காக்கள் மூலமாக 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்லது, அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது கோவத்தில் பேசுவோம், தேவையில்லாமல் கொஞ்சம் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராசியோட உட்காந்துருக்கு. அதை நான் லக்னமாக தான் எடுப்பேன். அது கேதுவோட சேர்ந்துருக்குன்ற போது என்னத்தை பேசிக்கிட்டு என்ன சொன்னாலும் அது நடக்க போகல, நம்ம ஏன் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஞான மார்க்கத்துக்குள்ளே கேது கொண்டு போய் விட்டுருவோம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்மராசிகளுக்கு முதல் 15 நாட்கள் கொஞ்சம் பக்குவமாகவும், அடுத்த 15 நாட்கள் பரிசு பொருட்கள் நனையக்கூடிய காலகட்டமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ஆவணி மாதம். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? 2ஆம் வீட்டு அதிபதியும் தலைக்கு மேலே உட்காந்துருக்கா, என்ன படித்தாலும் அப்படியே போகும். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக படிக்கும். செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் பறக்கும். நான் நல்ல தலைமைத்துவத்தோடு இருக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், நான் தான் லீடராக இருக்கணுன்ற மாதிரி அப்போ படிப்பாங்க. யாரெல்லாம் போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த சிம்மராசிக்காரங்க இந்த அக்கௌண்ட்ஸ் ஐடி கூட கனெக்ட் ஆகிறீங்களோ, வெளிநாடு போகிறதுக்கான இந்த டோஃபல் ஜேஇ அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த தடவை ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் ஒரு 15 நாளில் எக்ஸாம் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனம். 2-3 தடவை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். செப்டம்பர் மாதம் வருதுன்னா நீங்கள் தான் கிங். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 1 மார்க்கில் போச்சு 1/2 மார்க்கில் போச்சுன்னா கூட இந்த தடவை அரசாங்க வேலையை வாங்கிக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கண்டிப்பாக சிம்மராசிக்கார குழந்தைகளுக்கு உண்டு.
20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி திருமணத்திற்கான வாய்ப்பு, குழந்தை பேருக்கான வாய்ப்பு, நியூ பிகினிங், ஏதாவது ஒரு புதிய பிசினஸ்ல சைன் போறது, புதிய விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆறது, இதெல்லாமே செப்டம்பர் மாதம் நிகழ காத்திருக்கிறது. ரொம்ப ஏதோ டாக்குமெண்ட்டோடு கனெக்ட் ஆகுது, ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, உங்களை நம்பி ஒரு விஷயம் கொடுக்குறது, நிறைய ஒர்க்லோட் அதிகமாகிறது, தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர்றது. கவனம், செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்த ஊழல்லாம் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்ற அமைப்பெல்லாம் மாறி ஒரு மாதிரியாக ஏதாவது பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கைப்பிடிச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சிம்மத்துக்கு. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. முதல் 15 நாட்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றணும். அடுத்த 15 நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் வரக்கூடிய தசாபுதின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் ராகுவோட குருவோட கனெக்ட் ஆகும் சிம்மத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குரு ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு, ராகு நல்லா தனித்து இருக்காரு. ஸோ இந்த அமைப்பு அது சந்திரனுடைய போர்ஷன் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இந்த தசாபுதிக்குள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் குருவெல்லாம் தாண்டி நீங்கள் சனியாக வந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், எந்த காரகத்துவத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் வேலையில் ரொம்ப பிரச்சனை இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மனசு ரொம்ப மனக்லேதங்கள் அதிகரிக்கும், சஞ்சலம் இருக்கும். ஆனால் உங்கள் குலதெய்வத்துடைய அருளால் எல்லாமே சரியாக போடும். கண்ணை மூடி உணர்ந்து பாருங்க, உங்கள் குலதெய்வம் உங்ககிட்டே நின்றுட்டே இருக்கு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருக்கு எதுவும் பண்ணல, யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். சிம்மராசிக்காரங்களுக்கு நான் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கிறது. ஆனால் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கோடு போட டிஷர்ட்லாம் போட்டு அப்படியே ஹீரோ மாதிரி தெரிவிங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஏன்னா சுக்ரன் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா, சூப்பர். 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரா, 4ஆம் இடம்லாம் சொக்கா, நிறைய ட்ரெஸ்ஸு கிடைக்கும். ட்ரெஸ் வாங்குவீங்களே, ட்ரெஸ் கிஃப்ட், அது கிஃப்ட் கிடைக்கணும், ஒரு அது ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இதை மறந்துட்டே பாருங்க. 4ஆம் இடம்லாம் சொக்காய் தான். அப்போ நிறையா டிஷர்ட் வாங்குறது, ஜீன்ஸ் வாங்குறது, ட்ரெஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு. நீங்களே வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். எப்போ செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே 17 தேதிக்குள்ள. ஓகே டீல். நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, வாட்ச் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விழா, தூக்கமே முடியாமல் தவிச்சு சிம்மராசிக்காரர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வரும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி வந்தால் கூட குரு தனித்து இருப்பார். குரு தனித்து இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அந்த காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். அது 6ஆம் இடம். வேலையில் இருந்த பிரச்சனைலாம் நிவர்த்தியாகி நிம்மதி தூக்கம் பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று புதுசாக செப்டம்பர் மாதம் சைன் போடுவீங்க. ஏதோ ஒரு லோன் மூலமாக ஒரு லோன் போட்டு பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலமாக ஒரு புது பிஸ்னஸ் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நிகழ காத்திருக்கிறது. சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு விஷயத்தை இறங்கலாம்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே, எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் 2-3க்கு மேலே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். ஓகே, சிம்மராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடை தாண்டி இந்த பிள்ளையாருடைய வழிபாடும் கால பைரவருடைய வழிபாடும் மிகப்பெரிய ஒரு நல்லவையை தேடி வரக்கூடிய அமைப்பா இருக்கு. எனக்கே சேரும்போது கொஞ்சம் தலையில்லாத தெய்வங்களை வழிபாடு செய்தல் அப்படின்ற போது அது வாராகியா இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், பிருத்திங்கரா தேவி மாதிரியான அமைப்பாக இருக்கட்டும், இந்த தடவை உங்களுக்கு ஒரு சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த தடவை ஏதோ ஒரு விஷயம் போகும்போது பிள்ளையாருக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். ஏன்னா செவ்வாய் பார்வை கொடுக்குறாங்கல்ல, அதனால குங்குமத்துல பிள்ளையாரை பிடிச்சு வச்சு செவ்வந்தி பூ இல்லாட்டி செம்பருத்தி இந்த 2 பிள்ளையாருக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. எப்பேற்பட்ட தடையும் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே ஃபைன். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க? சிம்மராசிக்காரங்க இந்த தடவை நிறைய மலை பார்ப்பீங்க, ஹில் மலை முகுடு பார்ப்பீங்க. நிறைய மலை பார்க்குறதா சொன்னேன், மலை மாதிரி உயர போகிறீங்க. நிறைய மலை பார்க்குறது, மலை முகடுகள்லாம் பார்க்குறது, மலை மேல் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்குறது, சூரியன் அப்படியே வர்றதுக்கான காரணிகள் எல்லாம் பார்க்குறது, எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஏறி இறங்கிட்டு வர்றது, தண்ணியோட சம்மந்தப்படுறது, ஏதாவது பீச்சோட சம்மந்தப்படுறது, நிலா பார்க்குறது, இந்த தடவை கொஞ்சம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு 555 அப்படின்ற நம்பர் இந்த தடவை கண்ணில் படும். அதே மாதிரி நிறைய இந்த 6677 மற்றவர் 555 999 இந்த 2 நம்பரும் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களை இயக்கும். இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த எண்கள் உங்கள் கண்ணில் படும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அனுபவத்தின் மூலமாக நிறைய நல்லவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.